Hi students, welcome to Chennai IAS Academy. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அந்த ஒரு முக்கியமான பரபரப்பான விஷயம் கடந்த ஒரு வாரமாக கேட்டிருந்திருப்பீங்க. ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடியும் இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கங்கே பாலிட்டிலையும் படிச்சு ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்காக கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப பொலிட்டிக்கலாகவும் பேசப்பட்டது. ஆனால் இப்போ சமீபமாக இந்த ஒரு வாரமாக மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 2 வாரத்தில் நம்ம பாராளுமன்றத்துடைய சிறப்பு அமர்வு, அதாவது ஸ்பெஷல் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்போவுமே கூட்ட மாட்டாங்க. ஏதாவது நேஷனல் லெவலில் ரொம்ப முக்கியமான விஷயம் தேவைப்படக்கூடிய மேட்டருக்கு மட்டும்தான் எப்பவுமே ப்ராப்பராக 3 செஷன் நடக்கும். ஓகே, என்னது நம்ம பட்ஜெட் செஷன், அப்புறம் மான்சூன் செஷன், அதாவது மழைக்கால கூட்டத்தொடர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வின்டர் செஷன், குளிர்கால கூட்டத்தொடர். இந்த 3 செஷன் தான் பாராளுமன்றம் ரெகுலராக ஃபங்க்ஷன் ஆகும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, செப்டம்பர் மாதம் திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா சிறப்பு அமர்வு ஸ்பெஷல் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு அதில் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பற்றி சம் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அதாவது அடுத்த 2024 தேர்தல் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமா இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஏதோ பண்ண போறாங்க. அது எதுக்காக அப்படிங்கிறது பின்னாடி தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தான் என்ன, ஓகேங்களா, அது நடத்தணும்னா என்ன பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் பண்ணணும், ஓகேங்களா, அது பார்க்கணும். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய சாதகமான விஷயங்கள் என்ன, பாதகமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். நீங்க ஒரு மாணவனாகவும், ஓகேவா, நீங்க ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் ஆகும், நீங்க என்ன ஆக போறீங்க, ஒரு சிவில் சர்வெண்ட் ஆக போறீங்க. ஓகே, அப்போ ஒரு என்ன ஆக போறீங்க, ஒரு குடிமை பணியில ஒரு கண்டிப்பா நீங்க ஒரு மக்கள் சேவைக்கூடிய ஒரு பணியா வேலையை செய்ய போறீங்க. அப்போ அப்பேற்பட்ட ஜாப்ல இருக்கிற நீங்க கம்பல்சரி இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பத்தி உங்களுடைய கருத்து என்ன, இது வேணுமா வேணாமா, ஓகேவா, இது அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறாங்களா, இல்லாட்டி இது இந்திய நாட்டுக்கு ஒரு நலனா, வேற நாடுகளில் இது நடைமுறை எஸ்டாப்ளிஷ் நடைபெறுதா, இந்தியாவுக்கு இது சூட் ஆகுமா, இந்தியா யூனிட்டி இன் டைவர்சிட்டி, ஓகேவா, ஆனால் இந்தியாவுக்கு இது சூட் ஆகுமா, இது எல்லா விஷயத்தையும் யோசிச்சு உங்களுடைய என்ன சொல்றது, உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய கருத்துக்களையும் இதில் பதிவு பண்ணுங்க. இது ஒரு நம்ம ஒரு நீங்க எந்த அளவுக்கு அது புரிதல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்து கூட நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒரே ONOE அப்படின்னு சொல்லுவாங்க, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொல்றாங்க. அப்ப இது ஃபர்ஸ்ட் டைமா சார், இது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டதே இல்லையா, அப்படி இப்போதான் நம்ம அதை பற்றி பேசுறோமா அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கு முன்னாடியே லா கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சட்ட ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு 1 years once, 2 years once சொல்லிட்டு ரெகுலரா அதுக்கும் 200-300 சட்ட ஆணையம் கூட போயிருக்குது. ஓகேங்களா, இந்த லா கமிஷன் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. அப்படி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது 1999வது வருஷம் போடப்பட்ட லா கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எலெக்ஷனுக்காக நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் செலவாகுது. ஓகே, அதே மாதிரி நம்மளுடைய பாலிசி கொள்கையும் மாறி மாறி வருது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு லா கமிஷன் அப்படின்னு ஒரு விஷயம் அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே டைம்ல பாராளுமன்றத்துக்கும் எலெக்ஷன், ஒரே டைம்ல லோக்கல், அதாவது நம்மளுடைய ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் எலெக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் இவங்க கொண்டு வந்தாங்க. இவங்க அறிமுகப்படுத்துறாங்க. ஆனால் அதை அப்போ நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. ஓகேங்களா, ஒரு ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பின் நாட்கள்ல 2018 நம்மளுடைய குடியரசுத் தலைவர் என்ன செய்வார் அப்படி பார்த்தீங்கன்னா, ஸ்பீச் கொடுப்பார். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய பார்லிமெண்ட் செஷனுக்கு முன்னாடி பிரசிடென்டோடைய ஸ்பீச் இருக்கும். அந்த ஸ்பீச் கொடுக்கும்போது 2018 என்ன பண்ணார் அப்படி பார்த்தீங்கன்னா, இவர் அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பத்தி ஒரு முன்னோட்டமா ஒரு வார்த்தை பேசியிருந்தார். ஓகேங்களா, அந்த டைம்லயும் இது ஒரு பெரிய பேசும்பொருள் ஆனது. ஓகே, இப்போ நம்ம இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், சரி, அந்த இதை பத்தி இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கா, ஓகேங்களா, இது இப்போ இனிமேல் நடக்க போறதா ஃபர்ஸ்ட் டைம் அப்படி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, லோக்சபா நமக்கு தெரியும், லோக்சபாவுக்கு 5 years once எலெக்ஷன் நடக்குது. ஓகேங்களா, 2014 நடந்தது, 2019 நடந்தது, 2024 நடக்க போகுது. ஓகேங்களா, அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா இருக்கக்கூடிய ஒரு லோக்சபா எலெக்ஷனையும் 28 மாநிலங்களோட எலெக்ஷனையும் அதை கவனிச்சுக்கோங்க. 28 லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஓகேங்களா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, 28 மாநிலங்களுடைய தேர்தலையும் ஒரு லோக்சபாவுடைய தேர்தல் பிளஸ் என்ன இருக்குது 2 யூனியன், 3 இருக்கணும், ஆனா 2க்கு தான் யூனியன் பிரதேசம் நடக்குது. இப்போது தேர்தல் ஜம்மு காஷ்மீர் நடக்கிறது இல்லை, 2 யூனியன் பிரதேசம், டெல்லிக்கும் நம்ம பாண்டிச்சேரி, இது எல்லாத்துக்கும் ஒரே டைம்ல எலெக்ஷன். ஓகே, பஞ்சாயத்தெல்லாம் வராதுப்பா, அது செஞ்சு அது பெரிய வேலை. ஓகேங்களா, அப்போ பாராளுமன்றத்து லோக்சபாவுக்கும்
28 மாநிலத்துக்கும் 2 யூனியன் பிரதேசத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரே தேர்தல், ஒரே டைம்ல தேர்தல் முடிஞ்சு போச்சு. ஓகே, அப்புறம் இன்னும் 5 வருஷம் கழிச்சு தான் அடுத்த தேர்தல். ஓகே, பிட்வீன்ல எந்த ஸ்டேட்லயும் எலெக்ஷன் நடக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொல்றாங்க. அப்படின்னா என்ன டெஃபினிஷன்? அப்போ மேபி ஓகேதா ஒரு சில டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஆர்டிகல் 356 வந்து நடைமுறைப்படுத்துவோம். அப்படி பண்ணால் என்ன ஆகுங்கிறத எதிர்கட்சியோட கேள்வி, அது எதிர்ப்போருடைய கேள்வி. அதை நம்ம பத்தி பார்க்கலாம் அது என்ன செய்யறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்ப இதுதான் இருக்கிற டெஃபினிஷன். ஒன் எலெக்ஷன் அப்படின்னா இதுதான் இருக்கிற டெஃபினிஷன் சொல்லிட்டு. ரைட், அப்போ இதுதான் நம்ம இனிமேல் பண்ண போறதா ஃபர்ஸ்ட் டைமா அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு இண்டிபெண்டன்ஸ் வாங்கினது 1947. அதுக்கப்புறம் எலெக்ஷன் ஓகே உடனே எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணல, கான்ஸ்டியூஷன்ல கொண்டு வந்து கான்ஸ்டியூஷன் அக்செப்ட் பண்ணது 1950 1950 கான்ஸ்டியூஷன் அக்செப்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷன் 1951 52. ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம்னால மிஷின் தான் நம்மளுக்கு கிடையாது, பெரிய எலெக்ஷன் ப்ராசஸ், ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் நடந்தது. ஓகேங்களா, அது கொஞ்சம் ஒரு 7-8 மாசம் ஆனது எலெக்ஷன் நடந்து ரிசல்ட் எல்லாம் வரதுக்காக. அக்டோபர் மந்த் ஸ்டார்ட் பண்ணது, அடுத்த வருஷம் வரைக்கும் போனது. ஓகேங்களா, அப்போ அந்த டைம்ல தான் நமக்கு இந்தியாவில ஃபர்ஸ்ட் லோக்சபா எலெக்ஷன், எல்லா மாநிலத்துக்கும் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடந்தது. அந்த டைம் நடந்தது ஃபர்ஸ்ட் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். அதுக்கப்புறம் கண்டினியூஸா நடந்த எல்லா எலெக்ஷன் 51 நடந்தது, அடுத்து 56 நடந்த எலெக்ஷன், அடுத்து 61 நடந்த எலெக்ஷன், அடுத்து 66 நடந்த எலெக்ஷன். அப்போ ஃபர்ஸ்ட் 4 எலெக்ஷன் எல்லாமே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தேர்தல் நடந்ததுதான். பின் நாட்கள்ல நமக்கு ஆர்டிகல் 356 அப்படி ஒரு ஆர்டிகல் இருக்குது, படிச்சிருப்பீங்க. பிரசிடென்ட் ரூல், மாநில குடியரசுத் தலைவர் ஆட்சி, அந்த விஷயத்த நிறைய ஸ்டேட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் ஆகிப்போச்சு. ஓகேங்களா, பஞ்சாப், கேரளா, ஓகே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய எலெக்ஷன் ஸ்டேட்ல வந்து அதை நடைமுறைப்படுத்திட்டோம். நடைமுறைப்படுத்தினால என்ன ஆகுது? அப்போ 5 வருஷம் அந்த சைக்கிள் வந்து என்ன ஆகுது? பிரேக் ஆகிடுது. அப்படி பிரேக் ஆகும்போது திருப்பி அப்படியே துண்டு துண்டா ஆகும்போது இப்போ நம்ம வந்து என்ன ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே மாதிரி எலெக்ஷன் இல்லாமல் உடஞ்சு போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஊர்லேயும் தமிழ்நாட்டிலையும் ஏகப்பட்ட தடவை வந்து என்ன ஒன்ஸ் இந்த 356 அப்படிங்கிற விஷயத்தை வந்து பொலிட்டிக்கல் டூலா பயன்படுத்தி நிறைய தடவை பயன்படுத்தியிருக்காங்க. அதனால கூட இந்த எலெக்ஷன், இந்த ஒன் நேஷன் எலெக்ஷன் பிரேக்கப் ஆயிருக்கு. இதே மாதிரி இந்த அடுத்த தடவை நடந்தா என்ன பண்ணுவீங்க? அதுதான் கேள்வி. ஓகேங்களா, அப்போ இப்போ நடக்கக்கூடிய எலெக்ஷன் 2024 ஓகேங்களா, அடுத்த வருஷம் மே மாசம் நடக்க போது அந்த எலெக்ஷனுக்கும் வேற எந்த ஸ்டேட் நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் கூட 4 எலெக்ஷன் இருக்குது. ஓகேங்களா, 4 ஸ்டேட் நடக்குது. ஓகேங்களா, ஒன்று லோக்சபா எலெக்ஷன் நடக்குது, ஆந்திர பிரதேஷ், ஓகே சாரி அருணாச்சல பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், சிக்கிம், ஒடிஷா, இன்னொரு ஸ்டேட் கூட நடக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த எல்லாத்துக்கும் ஒரே எலெக்ஷன் நடக்குது. மீதி இருக்கக்கூடிய 23 மாநிலங்கள் நடக்க போறது கிடையாது. ஓகேங்களா, அது அப்பப்போ நடக்குது. அதுக்கடுத்து இப்போ இது நடைமுறை என்ன? இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கொண்டு வரணும்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர்? ஓகேங்களா, எப்படி வந்து பார்லிமெண்ட்ல ஒரு ஆக்ட் கொண்டு வந்தா அது நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் அதை கொண்டு வந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்த முடியும். அதுக்காக தான் ஸ்பெஷல் செஷன் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஓகேங்களா, அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? பாராளுமன்றத்துல 2/3 மெஜாரிட்டி வாங்கணும். எதுல? 2 ஹவுஸ்லயும். ஓகே, போத் ஹவுசஸ், 2 அவை இருக்குல்ல, லோக்சபா ராஜ்யசபா, அந்த 2 அவையிலையும் இப்போ லோக்சபா இருக்காங்களா 545 பேர், 544 பேர், 543 பேர், ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய 245 பேர். இந்த 2 ஹவுஸ்லையும் தனித்தனியா 2/3 மெஜாரிட்டி வாங்கணும். அதாவது மொத்த கவுண்டிங்ல 3/2 பங்கு மக்கள், அதாவது பீப்புள், அந்த எம்பிஸ் என்ன பண்ணணும்னா இந்த விஷயத்துக்கு ஆதரவாக ஓட்டு பண்ணணும். எங்க லோக்சபால ராஜ்யசபா, லோக்சபால வாங்கிடுவாங்க, ராஜ்யசபால வாங்கணும். ஓகே, அதை விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாநிலங்கள் இருக்கா, 28 மாநிலங்கள், 28 மாநிலங்கள்ல பாதிக்கு மேல 15 மாநிலங்கள். ஓகேங்களா, 15 மாநிலங்கள் ஸ்டேட்ஸ அவங்களுடைய சட்டசபையில அதை பாஸ் பண்ணி அதை இவங்க ஓகே அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லணும், கம்பல்சரி சொல்லணும். சொன்னா மட்டும்தான் இந்த அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல் 83, அதுக்கப்புறம் ஆர்டிகல் 172, ஆர்டிகல் 356 இது எல்லாத்துலையும் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, அப்ப இது பண்றது ஒரு மேட்டர் இல்லை அப்படின்னா கம்பல்சரி இந்த 15 மாநிலங்கள் ஓகே சொல்லுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஓகேங்களா, 15 மாநிலங்கள்னா எல்லாமே இருக்குது. இப்போ தமிழ்நாடு ஓகே சொல்லுமானா தமிழ்நாடு கடுமையாக எதிர்த்துட்டு இருக்குது, கேரளா கடுமையான எதிர்ப்பு, ஓகே எதிர்கட்சி எல்லாருமே எதிர்க்கிறாங்க. இப்போ ஒரு சில ஸ்டேட் ஆளுங்கட்சி ரூல் பண்ணக்கூடிய ஸ்டேட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மத்திய பிரதேசோ, ஓகேங்களா, அப்படி ஒரு அசாமோ, ஓகே இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் வந்து ஓகே சொல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் மீதி ஸ்டேட்ஸ் கேள்விக்குறி. ஓகே, 15 நம்பரும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துறதுனால என்ன பயன், பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்
நிர்வாகத்துல ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாகம் வந்து ஒவ்வொரு தடவை எலெக்ஷன் நடக்கும் போது ஒவ்வொரு இடையூறு ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இருக்கக்கூடிய 28 மாநிலத்துல எப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு வருஷமும் ஒரு மாநிலத்தில் எலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு வருஷம் இந்த வருஷம் உத்தரப்பிரதேச எலெக்ஷனா அப்படின்னா மொத்த இந்தியாவும் பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், யூனியன் மத்திய அமைச்சர்களா இருக்கட்டும், அந்த உத்தரப்பிரதேச இருக்கக்கூடிய பீப்புளா இருக்கட்டும், எல்லாருமே அந்த எலெக்ஷனை தான் நோக்கி போயிட்டு இருப்பாங்க. இதனால நிர்வாகத்தை தடைப்படுது. ஓகே, அதே மாதிரி நம்ம ஊர்ல நடந்த எலெக்ஷன் 2021 நடந்த எலெக்ஷன், தமிழ்நாடு எலெக்ஷனா உடனே தமிழ்நாடு எலெக்ஷன் எல்லா பார்ட்டிஸும் இங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் எல்லாரும் இங்க வந்துருவாங்க. இதனால நிர்வாகம் தடைப்படுது. நிர்வாகம் தடைப்படுறதுனால என்ன ஒரு பற்றாக்குறை அப்படின்னா, ஒரு விஷயம் ஒரு வருஷத்துல முடிக்க வேண்டிய விஷயம் 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகுது. ஓகேங்களா, கான்சன்ட்ரேஷன் அதுல இல்லை. ஓகே, எலெக்ஷன்லயே அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இதனால 5 வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் எலெக்ஷன் நடந்தால், ஓகே 5 இயர்ஸ் ஒன்ஸ் மட்டும் எலெக்ஷன் நடந்தா, ஓகேங்களா, நிர்வாகத்துல அவங்க ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படி சொல்றாங்க. நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது, நான் கடைசி சொல்றேன். ஓகேங்களா, நிர்வாகத்துல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓகே, நிர்வாகம் ஒழுங்கா நடைபெறும் அப்படி சொல்றாங்க. அதுக்கடுத்து மெயின் முக்கியமானது கொள்கை திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாலிசி பேரலைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொள்கைகள் ஒரே மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஓகே ஒரு ஸ்கீம் கொண்டு வருவாங்க, அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓவர் பிரீச் பண்ணுவாங்க. அப்படின்னா ஒரு 5 வருஷம் ஒரு கவர்மெண்ட் ரூல் பண்ணுது, அடுத்த ஒரு கவர்மெண்ட் வரும்பொழுது என்ன செய்வாங்கன்னா அந்த பாலிசியை மாற்றி விட்டுருவாங்க. இந்த மாதிரி கொள்கைகள்ல முரண்பாடா வரும்பொழுது என்ன ஆகும்னா பிரச்சனை, தேவையில்லாம மணியும் வேஸ்ட்டு, தேவையில்லாத அந்த ஒரு பாலிசி ஒழுங்கு நடைமுறைப்படுத்த முடியாம போகுது. அதனால கொள்கைகளை திட்டம் ஸ்கீம்ஸை வந்து ஒழுங்கா கண்டினியூஸா கொண்டு போறதுக்கு ஒரு வெல் பெனிஃபிட்டா இருக்குது இந்த எலெக்ஷன் சொல்றாங்க. அதுக்கடுத்து செலவு குறைவு அப்படி சொல்றாங்க. இது வந்து ஓரளவுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன செலவு அப்படின்னா, போன தடவை 2019 நடந்த லோக்சபா எலெக்ஷனுக்கு எவ்வளவு செலவானது அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 60,000 கோடி. எவ்வளவாமா ஒரு எலெக்ஷன் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் 60,000 கோடி. இப்போ ஒரே டைம்ல இந்த எலெக்ஷன் ஸ்டேட்டுக்கு தனியா, யூனியனுக்கு தனியா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் தனி எலெக்ஷன் எடுத்தனால ஒவ்வொரு தடையும் செலவு அதிகமாக தான் ஆகுது. பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் செலவு, கட்சிக்கும் செலவு அதிகமாக தான் ஆகுது. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய மெயினா கவர்மெண்டோடைய செலவு கம்மி ஆகுங்கிறதுனால ஒரே நேஷன் ஒரே எலெக்ஷன் அப்படின்னா மொத்தமா ஒரே டைம்ல ஒரு 80-70,000 கோடி ஓகே முடிஞ்சு போச்சு. அந்த 5 வருஷம் ஒன் டைம் மட்டும் அதை செலவு பண்றோம். ஓகே, மீதி ரிமைனிங் டேஸ் கண்டினியூஸ் செலவு பண்ண வேண்டியது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த செலவு குறைவு, எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கம்மியா இருக்கும், ஸ்டேட்டோடைய ஃபினான்ஸ் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ஒரு வேலிட் பாயிண்ட் சொல்லலாம். ஓகே, அதுக்கடுத்து பாதுகாப்பு படைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது ஒரு பெனிஃபிட்டா சொல்றாங்க. ஓகேங்களா, நம்மளுடைய ஃபோர்ஸஸ் எல்லாம் அங்கங்க நிக்க வைக்கிறது மூலமாக ஈஸி ஒரே டைம்ல வந்து அவங்கள வந்து அப்பப்போ கூப்பிட்டுருக்க வேண்டிய தேவையில்லை. எலெக்ஷன் நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும், ஏகப்பட்ட ஆர்மி பீப்புள்லாம் வந்து அங்கங்க பாதுகாப்புக்காக நிற்பாங்க. அவங்க எங்கேயோ இருக்கிறவங்களை கூப்பிட்டு வந்து அப்பப்போ வந்து ஒவ்வொரு தடவை எலெக்ஷனுக்காக நிக்க வைக்கிறது வேஸ்ட். ஆனா இந்த 2 விஷயத்தையும் நம்ம நெகட்டிவ் இதுக்கு அகைன்ஸ்டா பேசக்கூடிய விஷயத்தை நம்ம ஒரு பாசிட்டிவ் பாயிண்டா சொல்லலாம். ஓகே, அடுத்து குதிரை பேரம் அப்படி சொல்லுவாங்க, ஹார்ஸ் ட்ரேடிங். அதாவது என்னன்னா, ஒவ்வொரு தடவையும் எலெக்ஷன் நடக்கும்போது ஒவ்வொரு தடவையும் அதாவது மெயின் பார்ட்டி வந்து ஒரு 5 MLA மட்டும் கம்மியா வச்சிருந்தாங்க, என்ன செய்வாங்க, எதிர்கட்சியில இருந்து ஒரு ஆளுக்கு ஒரு 5 கோடி கொடுத்து ஒரு 5 to 10 MLA அப்படி என்ன செய்வாங்க, விலைக்கு வாங்கிடுவாங்க. ஓகேங்களா, இதுதான் குதிரை பேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இருந்து எதிர்கட்சியில இருந்து என்ன செய்வாங்க, ரூபாயை கொடுத்து அதை ஆளுங்கட்சிக்கு எடுத்து அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்குவாங்க. இது வந்து ஒவ்வொரு தடவை எலெக்ஷன் நடக்கிறதுனால என்ன ஆகும்னா அடிக்கடி இது நடந்துகிட்டே இருக்குது. இது நம்மளுடைய டெமோக்ரஸிக்கு அகைன்ஸ்டாவே இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம இந்த குதிரை பேரத்தை வந்து தவிர்ப்பதற்கு இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரு டூலா பயன்படுது. ஓகேங்களா, எல்லாம் பாசிட்டிவ் சொல்லலாம், ஆனா நெகட்டிவ் நிறைய இருக்குது, அதுவும் பார்க்கலாம். அப்புறம் வந்து இலவசங்கள். இப்போ வர நிறைய எலெக்ஷன்ஸ் வர என்ன ஆகுதுன்னா ஃப்ரீ பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகப்பட்ட இலவசங்களை வாரி வரை வழங்குறாங்க. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டிற்கு உங்களுக்கே தெரியும், ஏகப்பட்ட ஃப்ரீ பீஸ் கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடைமுறையில இதனால ஸ்டேட்டோடைய ஃபினான்ஸும் பாதிக்கப்படுது. அதனால அது ஒரு கட்சிக்கு சாதகமாக மட்டுமே பயன்படுது. ஓகே, மக்களுடைய அதாவது விலைவாசி ஏறுது, இது வந்து ஏகப்பட்ட ரிப்ளிகேட்டிங் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதனால 5 வருஷம் ஒன்ஸ் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இலவசங்கள் தவிர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பயன்கள். இல்லையா, ஆனா இதுக்கு எதிராக பேசக்கூடிய பாயிண்ட்ஸ் ஏகப்பட்ட வேலிட் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுவும் நம்ம பார்க்கணும். வெறும் சார் இவ்வளவு பாசிட்டிவ் இருக்குது, அப்போ ஒன் எலெக்ஷன் கனெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா, அதே மாதிரி வீடியோ பார்த்துருக்க நீங்களும் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, ரைட். அடுத்து நெகட்டிவ்ஸ், சவால்கள். என்ன சவால்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 83 சப்டிவிஷன் 2, ஆர்டிகல் 172. இந்த 2 எதை பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பார்லிமெண்டோடைய டென்யூர் பத்தி பேசுது.
ஓகே டென்யூர் அவங்க 5 வருஷம் ரூல் பண்ணணும், இவங்க 5 வருஷம் ரூல் பண்ணணும். இதை பத்தி பேசு. இதுல நம்ம என்ன பண்ணணும், இது நம்ம வந்து இதை வந்து மாற்றம் கொண்டு வந்தா ஒன் நேஷன் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணா இதுல நம்ம அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். ஓகேங்களா, அது ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி ஆர்டிகல் 356 இதுதான் பெரிய சிக்கல். ஓகே, நாளைக்கே நடத்திட்டாங்கப்பா. 28 ஸ்டேட்டுக்கும் ஒரு பார்லிமெண்ட்டுக்கும் எலெக்ஷன் நடத்திட்டாங்க கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நடத்தினால் திடீர்னு நாளைக்கு வந்து ஒரு ஆந்திராவில் 356 போடுறாங்க, 356 ஆர்டிகல் போடுறாங்க. இப்போ 2026 போடுறாங்க. ஓகே, 2026 போட்டு அவங்களுக்கு எலெக்ஷன் வந்து அந்த வருஷமே ரிப்பீட் வைக்கிறாங்க. அப்படி வச்சா அடுத்த எலெக்ஷன் 2029 கண்டக்ட் பண்ணணும். எப்படி ஒன் நேஷன் எலெக்ஷன் பாலிசியில. அப்போ இவங்களுடைய காலக்கெடு வெறும் 3 வருஷம் தானா திரும்பி புதுசு எலெக்ஷன் நடந்தால்? அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. அதுக்கு என்ன செய்ய போறாங்க, என்ன பதில் சொல்ல போறாங்க? இப்படிதான் மாத்தி ஆகணும், வேற வழி கிடையாது. அதனால இந்த ஆர்டிகல் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த அமெண்ட்மெண்ட் தான் கொண்டு வந்தா இது நாளைக்கு ஜுடிஷியல் ரிவ்யூக்கு போனா ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் சுப்ரீம் கோர்ட் இதை வேடிக்கை பார்த்துருக்குமா அப்படின்னு தெரியாது. சுப்ரீம் கோர்ட் இந்த ஆக்டை வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டாக்டரினை வந்து இது அபாலிஷ் பண்ணுது, அதனால இந்த சிஸ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டால் என்ன பண்றது? அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறி. ஓகேவா, எல்லாமே வந்து அடுத்தடுத்து கேள்விகளா இருக்குது. அடுத்து தேவைகள். ஓகேவா, இதை சொல்ல மறந்துட்டேன். ஓகே, தேவைகள். அதாவது இந்தியாவில் எலெக்ஷன் நடத்துறது சாதாரண காரம் கிடையாதுப்பா. ஏகப்பட்ட ப்ரொசீஜர், ஏகப்பட்ட ஸ்டாஃப் தேவை. நான் சொன்னேன் பாதுகாப்பு படை வீரர்கள் தேவை. ஓகேவா, இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்னா ஒரே டைம்ல கூப்பிட்டு முடிச்சிடும் நம்ம சொல்றோம். 28 மாநிலத்திலையும் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணும்போது 28 மாநிலத்துக்கும் நம்ம ஃபோர்ஸஸ் டிப்ளாயிங் பண்றதுக்காக அனுப்பணும். அது ஒரு பெரிய சவால் இல்ல, அது மிகப்பெரிய விஷயம். அதுக்காக இருக்காங்களா? அதே மாதிரி சொல்றாங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணா 30 லட்சம் இவிஎம் அதுக்கப்புறம் விவிபேட் தேவைப்படுமாமா. ஓகே, இவிஎம் விவிபேட்னா என்ன தெரியும்? எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். விவிபேட்னா ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே 30 லட்சம் மிஷின்ஸ் தேவைப்படுமாமா. அதுக்கு நம்ம எங்க போவோம்? திடீர்னு நம்ம அதுக்கு நம்ம அதான் என்ன பண்ணோம்னா அதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணி அதை உருவாக்கிடலாம். ஓகேவா, அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. இருந்தாலும் சடனா அது ஒரு தேவைப்படுகிறது. ஓகே, அப்புறம் வந்து நம்ம ஃபோர்ஸஸ் அது தேவைப்படுகிறது, ஸ்டாஃப் தேவைப்படுகிறது. ஓகே, அதுக்கப்புறம் கூட்டாட்சிக்கு எதிரானது எதிர்கட்சி மெயினா சொல்லக்கூடியது இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ங்கிறது வந்து மிகப்பெரிய அளவுக்கு நம்மளுடைய ஃபெடரலிசத்தை உடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, இது ஒரே டைம்ல செய்யும் பொழுது என்ன ஆகும்னா ஸ்டேட்லையும் யூனியன்லையும் ஒரே கவர்மெண்ட் ஆட்சிக்கு வருவதனால இது வந்து கீழே இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய குரலை நசுக்கிற மாதிரியும் மாநிலங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசப்படுகிறது. ஓகே, கூட்டாட்சி ஃபெடரலிசத்துக்கு அகெயின்ஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸ்டேட்ஸ் தான். அடுத்து இதை கொண்டு வரலாம் சட்ட சிக்கல். நான் சொன்னேன் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு போனா மேபி வந்து ஜுடிஷியரி இதை பார்த்துட்டு சும்மா இருக்குமா தெரியாது. அவங்க இந்த ஆக்டை வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் கடைபிடிக்க வேண்டியது இருக்கும். அது அப்புறம் பார்க்கலாம். அதுக்கடுத்து பொறுப்புடைமை. அதாவது நம்ம ஊர்ல ஒவ்வொரு தடவை எலெக்ஷன் நடக்கும் போதுதான் எலெக்ஷன் வருது அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அரசியல்வாதிகளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒரு விஷயமே வரும். ஓகேங்களா, அப்படி அதனாலதான் வருது. அப்பதான் மக்களை மீட் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்க அப்படி பாத்தீங்கன்னா நமக்கு ஃபார் எக்ஸாம் கால் ஃபார் முதற்கொண்டு எல்லாமே வந்து எலெக்ஷன் நோக்கமா நடக்கதான் செய்யுது. ஓகே, அதனால இப்படி 5 வருஷத்துக்கு இருக்கதா அப்படிங்கிற பட்சத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் ஃபோக்கஸ் மட்டும் மீதி 4 வருஷமும் சும்மா இருந்துருவாங்களோ, பொறுப்புடைமை இல்லாமல் போயிருமோ, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் போயிருமோ அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கூட அவங்களுக்கே தெரியும் நம்மளுடைய நம்ம கவர்மெண்டா இருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்டா இருக்கு சரி, சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கு சரி. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 2021 ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே மகளிருக்காக 1000 கொடுக்குறேன்னு சொன்னாங்க. 21 கொடுக்கல, 22 கொடுக்கல, 23 எண்டிங்ல கொடுக்குறாங்க. அதுவும் கிளாஸ் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு தெரியாது. செப்டம்பர் 15 கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, அப்போ இது ஏன் அடுத்த வருஷம் எலெக்ஷன் அதை நோக்கம் பண்ணி. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அதே மாதிரி தான். இப்போ போன வாரத்துக்கு முன்னாடி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டருடைய விலை 200 ரூபா கம்மி பண்ணாங்க. இவ்வளோ நாளே வந்து நம்ம 1200 ரூபா 1000 ரூபா போனது அப்பதான் கம்மி பண்ணுது. இப்போ கம்மி பண்றாங்க ஏன்னா அடுத்த 5 மாநில தேர்தல் ஒரு லோக்சபா எலெக்ஷன் இருக்குது, அது ஒரு நோக்கம். ஓகேவா, அப்போ இந்த எலெக்ஷன் ஒரு விஷயம் வரும்போதுதான் மக்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து பண்ணுவதற்கும் வந்து கவர்மெண்ட் ரெடியா இருக்காங்க. அப்போ 5 years once அப்படின்னு இருக்கும்போது மக்கள் இதை மக்களை கண்டுக்கிடாமே விட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மக்களுடைய குரல் நசுக்கப்படுகிறது. ஓகேங்களா, மக்களுடைய குரல் என்னன்னா எலெக்ஷன் வரும்பொழுதுதான் மக்களுடைய குறைகளை வந்து கேள்வி கேட்க ரெடியா இருப்பாங்க. அப்படி வந்து கேள்வி கேட்க ரெடியாவே இல்லைன்னா அப்போ வந்து மக்களுடைய குரலும் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யாம போயிடுவாங்க. ஓகே, மத்திய அரசா இருக்கும் பொழுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செலவு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா நான் சொன்னேன் ஒரு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு 60,000 கோடி செலவானது சொன்னேன். 2019 எலெக்ஷன் நடத்துறதுக்கு என்ன ஆச்சு 60,000 கோடி செலவானது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்.
அப்போ இந்த செலவு பொலிட்டிக்கல் பார்ட்டி இது அதிகமாக செலவு பண்ணுவாங்க. இந்த ஒரு சில எக்கனாமிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த செலவுகள் நாட்டுக்கு நல்லதுதான், நாட்டோடைய எக்கனாமிக்கு நல்லதுதான். ஓகேடா, சும்மா பணத்தை வேஸ்ட் பண்ணல, இதை மக்கள்கிட்ட கொடுத்து எக்கனாமியில ஒரு ரொட்டேஷன் தான் பண்றாங்க. உங்களுக்கு தெரியும், எலெக்ஷன் நடக்கிறதா இருந்தா ஊரே திருவிழாவா இருக்கும். ஓகேங்களா, ஏகப்பட்ட பணம் புழங்கும். ஓகேங்களா, மைக் செட்டு அது இது எல்லாருக்கும் ஒரு வேலை, ஏதாவது இடத்துல ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, இப்படி ஆகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, எக்கனாமிக்கு இது ஒரு ரொட்டேஷனா இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு நல்ல விஷயமா தான் நிறைய எக்கனாமிக்ஸ் சொல்றாங்க. ஓகேங்களா, அதனால கம்பல்சரி இதை என்ன கட்டத்தில் அவங்க கொண்டு வராங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்க்கணும். இதை கம்பல்சனா பண்றாங்களா அப்படின்னா ஸ்டேட் கிட்ட டிபேட் பண்ணி கொண்டு வராங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அடுத்த கட்டமாக பார்க்கலாம். இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, இதோடைய சாதகம் பாதகம், இதுல எந்த ஆர்டிகல் அமெண்ட் பண்ணணும் ஒரு விஷயத்தையும் நீங்க பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.